மார்க் ஆண்டனின்ற படத்தை வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லா தரப்புலும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்போட இருந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரையும் ஒரு டீசென்டான ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்திருங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம செகண்ட் ஹாஃப்குள்ள போனீங்கன்னா ஒரு பயங்கரமான செகண்ட் ஹாஃப், ஒரு காமெடி மற்றும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு செகண்ட் ஹாஃபா இருந்திருக்கு. தெரிக்க விட்டுருக்காங்க செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரையும். குறிப்பா வந்து நடிப்பு அரக்கன்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க இந்த படத்துல எஸ்ஜே சூர்யாவுக்கு. அந்த டைட்டில் கொடுத்தாங்க. வேற லெவலான சம்பவம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செஞ்சிருக்காரு. கம்ப்ளீட்டா செகண்ட் ஹாஃப்ல டாமினேட் பண்ணிட்டாருங்க எஸ்ஜே சூர்யா அப்படின்றது கிளியரா தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு வர ஒவ்வொரு ஆடியன்ஸுமே எஸ்ஜே சூர்யாவோட பேர் எடுக்காம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த படத்துல பயங்கரம் பண்ணியிருக்காருன்றது தான் உண்மை. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா வர சீனும் சரி, அடுத்து ஆண்டனி கெட்டப்ல விஷால் கிளைமேக்ஸ்ல பண்ற சீனும் சரி, வேற லெவலா அந்த படத்தை கூஸ் பம்மோட எடுத்துட்டு போகுது. ஸோ இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கருத்து இதெல்லாம் பேஸ் பண்ணாம ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஃபிலிமை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க மார்க் ஆண்டனி போய் பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ஸோ விடாமுயற்சியோட ஷூட்டிங் எப்போதான் ஸ்டார்ட் பண்ண போது, படம் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருந்திருக்கும். ஸோ ஃபைனலா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட ஷூட்டிங் ஷெட்யூல் அடுத்த மாசம் 9ஆம் தேதியில இருந்து கண்டினியூஸா ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த நியூஸை கேட்ட உடனே. மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லியோவோட அப்டேட்ஸே இன்னும் வராம இருக்கு. அதுக்கு தாண்டி பாத்தீங்கன்னா தளபதி 68ஓட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு ஒரு ட்வீட்ல போட்டிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் லியோ அப்டேட்டை பாக்குறதா இல்ல தளபதி 68 அப்டேட்டை பாக்குறதான்ற ஒரு கேள்விக்குறியிலே இருப்பாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா அட்லியோட அடுத்த படம் வந்து அல்லு அர்ஜுன், அட்லி மற்றும் அனிருத் காம்போல ஒரு படம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கேள்வி பரம் தகவல். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ட்விட்டர்ல வேற பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் போட்டிருக்காரு. அல்லு அர்ஜுனுக்கு வந்து அனிருத் வந்து தேங்க்யூன்னு மெசேஜ் போட்டிருக்காரு. பட் அல்லு அர்ஜுன் அதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ரீப்ளே. ஸோ தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் ப்ரோ, என் படத்துல ஒரு நல்ல சாங்ஸ் எல்லாம் கொடுத்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ அனிருத் தான் இப்போதைக்கு ட்ரெண்டா இருக்காரு. ஸோ உனக்கும் செய்யாம விட்டுருனால உனக்கும் செய்யறவா அப்படின்ற மாதிரி அனிருத் கூப்பிட்டு நல்லாவே செஞ்சு விடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இரவின் படத்தோட 2வது சிங்கிள் இது போல அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு சாயந்தரம் 5:05க்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மொதல் சாங் பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மைத்ரி, ஸோ அன்சிகா மற்றும் முகின் ராவுக்குள்ள வந்து ரோபோட்டிக் லவ் ஸ்டோரியா ஒரு வெப் சீரிஸ் வந்து ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1ல இருந்து ஒரு 9 எபிசோடு இருக்கு. கிட்டத்தட்ட நான் ஒரு பாதி எபிசோட் பார்த்துட்டேன். யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துருங்க.